வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். அதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஓகே, நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ வந்து நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள். நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் லீவில் இருந்தது. ஸோ அந்த நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஜியோ பொலிட்டிக்கலில் ட்ரம்ப் வந்து நேற்றுக்கு வரைக்கும் ஈரானுக்கு கெடு கொடுத்துருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ண போகிறதா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்து ஈரான் உடன்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் வந்து 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த 5 பாயிண்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் அந்த 5 பாயிண்ட்டுக்கு ஈரான் வந்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் ஒத்துக்கலை அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் இல்லாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அப்டேட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த 5 பாயிண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஈரான் டாக்ஸில் வந்து பாகிஸ்தான் ஹேஸ் ப்ரொபோஸ்டு ஹோஸ்டிங் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறதா வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய இந்த அமைதி பேச்சுவார்த்தையை 2வது ரவுண்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சீஸ்ஃபயர் வந்து ஓரளவுக்கு ஈரான் சைடு வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஆனால் ஈரான் வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஈரான் டினைஸ் சார்ஜிங் டோல் ஃபார் இந்தியன் டேங்கர்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்தியன் டேங்கர்ஸுக்கு வந்து ஈரான் எந்த சார்ஜஸும் பண்ணலை அப்படின்றத வந்து ஈரான் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் வந்து நியூக்ளியர் ஸ்டாண்ட் ஆஃபில் வந்து 5 இயருக்கான யுரேனியம் என்ரிச்மெண்ட் சஸ்பென்ஷன் வந்து ஈரான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் கேட்குறது 20 இயர்ஸ்க்கு வந்து அவர் கேட்குறாரு. ஓகே, ட்ரம்ப் வந்து 20 இயர்ஸ்க்கு யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை வந்து சஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் அந்த நியூக்ளியர் ஸ்டாண்ட் ஆஃபில் வந்து ஈரான் 5 வருஷம் தான் நாங்கள் சஸ்பென்ஷனுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த 5 வருஷம்னு சொன்னனால அதை வந்து ட்ரம்ப் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து லாஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கிற டேட்டா. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நம்மளுடைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களில் பார்க்கும்பொழுது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் விஷயமே குளோபல் கியூஸ் தான். உலக பங்குச்சந்தை. உலக பங்குச்சந்தையை பொறுத்தளவில் இந்த பேச்சுவார்த்தை 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுக்கு சஸ்பென்ஷனுக்கு ஈரான் ஒத்துக்கவே இல்லை. இப்போ வந்து 5 வருஷத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் கேட்குறது 20 வருஷத்துக்கு கேட்குறாரு. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ட்ரம்ப் வந்து 5 வருஷம்னா அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இது வந்து அப்படியே நிற்கிது. ஸோ இந்த உலகளாவிய பங்குச்சந்தை வந்து இப்போதைக்கு அந்த செகண்ட் ரவுண்டு இனிஷியேட் பண்ணினால பாசிட்டிவாக மாறி எல்லாமே வந்து அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய போர் பதற்றம் குறைஞ்ச காரணத்தினால மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, 2வது விஷயம் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு இந்த குளோபல் கியூஸ் தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். அப்படின்னா என்ன? யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது, யூகே மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 382 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நான் பார்த்துட்ருக்கிற வரைக்கும் 7:55 டேட்டா வரைக்கும் 382 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. அதாவது 24,260 புள்ளிகளில் கிஃப்ட் நிஃப்டி வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து அப்போது எக்ஸ்பெக்டேஷன் பாசிட்டிவாக அமைஞ்சிருது. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ். செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு குளோபல் கியூஸ் பார்த்துட்டோம். செகண்ட் பாயிண்ட்டு க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் $100 கீழே க்ரூட் ஆயிலை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. நேற்றுக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, நேற்றுக்கு காலையில் $95 க்ரூட் ஆயில் போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து $104 க்ரூட் ஆயில் போச்சு. பெரிய வாலட்டிலிட்டிங்க அதெல்லாமே. அதுக்கு அடுத்தது என்ன ஆயிருக்குன்னா, இப்போ திருப்பியும் 100க்கு கீழே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வந்து இனிமேல் பிரச்சனை இருக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த க்ரூட் ஆயில் விலை வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. 95 தான் இருக்குது. ஆனால் இது இன்னும் 80 வரைக்கும் போகணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இந்த 95, 96 இதெல்லாம் வந்து பெரிய அளவில் நமக்கு இம்பேக்ட் கொடுக்காது. ஸோ இன்றைக்கி 95க்கு 400 புள்ளிகள் வந்து மார்க்கெட்டில் இம்பேக்ட் கிடைக்கும். அடுத்தது 3வது பாயிண்ட்டு காலாண்டு முடிவுகள். Q4 ஏர்னிங்ஸ் வந்து ரிசல்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் முக்கியமாக மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து எல்லோரும் கவனிக்கணும் அப்படின்றதான் வந்து எல்லா அனலிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் அதில் வந்து கவனமாக இருங்க. நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் PLI ஸ்கீம் பற்றி. அந்த PLI ஸ்கீமில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசி மேனுஃபேக்சரிங் இருக்குது இல்லையா, அந்த கம்பெனிகளில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஏன்னா ஏசி மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளுக்கும் நமக்கு PLI ஸ்கீம் இருக்குது. அந்த டேட்டாலாம் நேற்றுக்கு கொடுத்துருந்தேன். தயவுசெய்து நேற்றுக்கு வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. முக்கியமான வீடியோ. அடுத்தது காலாண்டு முடிவுகள் 3வது பாயிண்ட்டாக. 4வது பாயிண்ட் வந்து நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோதிலால் ஓஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 24,000 வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்,
கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,000 தாண்டி 24,200க்கு போயிடுச்சு. அப்படின்றப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனிவே நீங்கள் வந்து பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு டெக்னிக்கலாக அதனுடைய சப்போர்ட்டாயும் ரெசிஸ்டன்ஸையும் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டெக்னிக்கலி வந்து 50% தான் சிக்னல்ஸ் வந்திருக்கிறதா வந்து எல்லா அனலிஸ்ட்டும் வந்து போட்டிருக்கிறாங்க. டெக்னிக்கல் சிக்னல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பாசிட்டிவாக இல்லை. பட் ஃபண்டமெண்டலி வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து HDFC பேங்க், ICICI பேங்க்லாம் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். TCS இன்ஃபோசிஸோடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் கவனிக்கணும், ரிலையன்ஸோட ரிசல்ட்டை கவனிக்கணும். அடுத்தது முதலீட்டாளர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிதானம் தேவைங்க. இந்த டயத்தில் வந்து அவசரப்படக்கூடாது. பெரிய பல்க் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முதலீடு பண்ணலாம். பை அண்ட் டிப்போ அல்லது SIPயோ வந்து பண்ணுறது பெட்டராக இருக்கும். நிதானம் தேவை பங்குச்சந்தையில். ஏன்னா இது வரைக்கும் இதுவே செகண்ட் ரவுண்டு பேச்சுவார்த்தை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஈரான் வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பட் இன்னும் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நாணய மதிப்பு. USD INR விலையை வந்து நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரணும், அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. தயவுசெய்து அதில் எல்லாத்தையுமே வந்து கவனத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இந்திய ரூபாயோடைய மதிப்பு வீழ்ச்சி ஏன்னா போன வாரம் பார்த்திங்கன்னா 95 வரைக்கும் போச்சு. ஒரு டாலருடைய விலை 95 ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலர் வாங்க முடியும். இப்போ கரண்ட்டாக 93 ரூபா சம்திங்கில் இருக்குது. பட் இந்த இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிது அப்படின்னா அப்போ நம்மளுடைய பங்குச்சந்தையில் ஒரு வாலட்டிலிட்டி வந்து ஏற்படும். அதனால் அதுலேயும் வந்து நம்ம கவனமாக இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வேறு எதுவும் பெரிய அளவில் டேட்டா கொடுக்கல. இந்த வார் கண்டிஷனில் இன்னமும் வந்து ஒரு ஹோப் இல்லாதனால இந்த ஹெட்ஜிங்க்கு போகிறவங்க வந்து 2 விதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து கோல்டு ஹெட்ஜிங் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ ரெக்கவரி பொசிஷனில் காமிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பிட்காயின், கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இப்போ அந்த ரெக்கவரி பொசிஷனை வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் அடுத்த ரவுண்டு வந்து கிரிப்டோ கரன்சிக்காக இருக்குமோ அப்படின்றத வந்து நான் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய அனாலிசிஸும் வந்து பாருங்கள், பிட்காயினில் என்ன பிவட் பாயிண்ட்டில் இருக்குது. ஏன்னா நேரோ ரேஞ்சில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்படின்றப்போ கிரிப்டோ கரன்சிக்கிட்டே எல்லோரும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் நல்ல ப்ரைஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 50% டவுனில் இருக்குது கிரிப்டோ கரன்சி. $1,40,000 வரைக்கும் போய்ட்டு இப்போ $74,000 இருக்குது. ஓகே, ஸோ 50% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது கிரிப்டோ கரன்சி. அது வந்து நம்ம யோசிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா RBI பார்த்திங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் தான் RBIயே இருக்காங்க. RBI இந்த தடவை நமக்கு என்ன சொன்னாங்க, நமக்கு இந்த குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் காரணமாக என்ன வேணால் நடக்கலாம், அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரல் ஸ்டான்ஸில் இருந்தாங்க. அவங்களோட இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் மோடு தான் RBI. அதனால் நம்ம அதையும் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இந்திய ரூபாய் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடையக்கூடாதுங்கிறதுல நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த 5 காரணிகள் வந்து இந்திய பங்குச்சந்தையில் நாளைக்கு பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும். இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்கிறனால எக்ஸ்பெக்டேஷன் பாசிட்டிவில் இருக்குது. ரெண்டாவது, இது கம்ப்ளீட்லி ரீப்ரவுண்டா ட்ராப்பா அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் புல்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ நிறைய பேர் வந்து ரீபவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை இதுவும் ட்ராப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ராப் அப்படின்னு சொன்னவங்களுடைய குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ரீபவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் நீண்ட கால முதலீடுக்கு வந்து இது எந்த ஒரு இந்திய பங்குச்சந்தையை வந்து இன்னும் நம்ம பாசிட்டிவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ நாளை பங்குச்சந்தைக்கு தேவையான அந்த 5 காரணிகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இது இல்லாமல் டெலிகிராமில் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க்கும் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.